யாழ் போதனா வைத்தியசாலையில் ரமேஷ் பத்திரனவின் கலந்துரையாடலில் ஒருவர் அதிரடியாக கைது. சாவகச்சேரி வைத்தியசாலையின் குறைபாடுகள் தொடர்பில் புலனாய்வு விசாரணை. ரணிலுக்கான பகிரங்க ஆதரவை வெளிப்படுத்திய பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தர். அதிபர் தேர்தல் நாமல் வெளியிட்ட அறிவிப்பு. அடுத்த 24 மணித்தியாலங்கள் குறித்து சிவப்பு எச்சரிக்கை. யாழ் போதனா வைத்தியசாலையில் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன மேற்கொண்டுள்ள விஜயத்தின் போது இடம்பெற்ற கலந்துரையாடலில் குழப்பத்தை ஏற்படுத்திய நபர் ஒருவரை சாவகச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். அத்துடன் கைது செய்யப்பட்ட நபர் தொடர்பிலான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. சாவகச்சேரி வைத்தியசாலையில் தற்பொழுது நியமனம் பெறும் கடமையில் இருக்கும் அதிகாரியே வைத்தியசாலையின் தற்போதைய பதில் வைத்திய அத்தியட்சகர் என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு பதிலளிக்கும் போதே சுகாதார அமைச்சர் இதனை கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொண்ட சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன விடுதிகள் மற்றும் சத்திர சிகிச்சை பிரிவுகளை பார்வையிட்டதுடன் வைத்தியசாலையின் அரும்பொருட்காட்சியகத்தையும் பார்வையிட்டுள்ளார். அத்துடன் குருதி மாற்று சிகிச்சைக்கான உபகரணம் ஒன்றையும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு வழங்கி வைத்துள்ளார். இதேவேளை அமைச்சர் ரமேஷ் பத்திரன வைத்தியசாலை வளாகத்தில் மரக்கன்று ஒன்றையும் நாட்டி வைத்துள்ளார். அமைச்சர் இந்த விஜயத்தின் போது சுகாதார அமைச்சின் செயலாளர் மகிபால மற்றும் DR அசேல குணவர்த்தன நாடாளுமன்ற உறுப்பினர்களான அங்கியன் ராமநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி, வைத்தியசாலையின் அதிகாரிகள், பணியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சாவகச்சேரி வைத்தியசாலையின் குறைபாடுகள் தொடர்பில் விரைவில் புலனாய்வு விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்கப்படும் என குறித்த வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் கோபாலமூர்த்தி ராஜீவ் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா ராமநாதன் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வெளிப்படையான கருத்துக்களை வெளிப்படுத்த முடியாது. அதற்கான விசாரணைகள் முறையாக இடம்பெற்று உண்மைத்தன்மைகள் வெளிக்கொண்டு வரப்படும். ஆனால் நான் பதவியேற்றதன் பின்னர் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் எதுவும் இடம்பெறவில்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றேன் என்றார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை வேட்பாளராக பரிந்துரைப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்கேகமக தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். எனினும் பொதுஜன பெரமுன தரப்பில் கூறப்படும் தம்மிக்க பெரேராவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பில் தாம் தீர்மானிக்கவில்லை என்றும் அழுத்கேகமக குறிப்பிட்டுள்ளார். விக்ரமசிங்கவின் முதிர்ச்சி, சர்வதேச அனுபவம் மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகள் ஆகியவை அவர் நாட்டை வழிநடத்துவதற்கு பொருத்தமானவர் என்பதற்கான முக்கிய அம்சங்கள் என்று அவர் எடுத்துரைத்துள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன விரைவில் இது தொடர்பான கொள்கை அடிப்படையிலான தீர்மானத்தை எட்டும் என அழுத்கமக நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதன்படி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்படுவார். அவருடன் இணைந்து உருவாக்கப்படும் புதிய கூட்டணி அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒன்றிணையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை கவர்ந்திழுக்கும் ஜனாதிபதியின் முயற்சிகள் பற்றி கேட்பது இதுவரை சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. காலப்போக்கில் பெரிய மாற்றங்களும் ஏற்படும். ஜனாதிபதி தனது வேட்புமனுவை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் போது இந்த பெரிய மாற்றம் நிகழும் என்றும் மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்க அல்லது தொழிலதிபர் தம்மிக்க பெரேரா அல்லது வேறு எவரும் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவார்கள் என இதுவரை கட்சிக்கு அறிவிக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அப்படியொரு விடயத்தை கட்சிக்கு தெரிவிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் யார் போட்டியிடுவது என்பது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வேட்பாளர் தொடர்பில் கருத்து தெரிவித்த அக்கட்சியின் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் உரிய நேரத்தில் வேட்பாளரின் பெயர் அறிவிக்கப்படும் என்றும் கூறியிருக்கின்றார்.
அடுத்த 24 மணி நேரத்திற்கு பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தலை விடுத்துள்ளது. அரபிக்கடல் மற்றும் வங்களா விரிகுடா கடற்பரப்புகளில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடி படகுகள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இயங்குநிலை தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் காற்று நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன உள்ளிட்ட சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் அடங்கிய குழு யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ளனர். இந்த நிலையில் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன உள்ளிட்ட குழுவினர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு இன்று விஜயம் செய்தனர். இதன்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் என்பு மச்சைமாற்று சத்திர சிகிச்சை நிலையம் சுகாதார அமைச்சர் சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைத்தார். அத்துடன் வைத்தியசாலை விடுதிகள், சத்திர சிகிச்சை பிரிவுகளையும் போதனா வைத்தியசாலையின் அரும்பொருட்காட்சியகத்தையும் அமைச்சர் குழுவினர் பார்வையிட்டனர். அதேவேளை குருதி மாற்று சிகிச்சைக்கான உபகரணம் ஒன்றையும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு வழங்கி வைத்ததுடன் ஞாபகார்த்தமாக மரக்கன்றையும் நாட்டி வைத்தார். அமைச்சரின் இந்த விஜயத்தின் போது சுகாதார அமைச்சின் செயலாளர் மகிபால மற்றும் சுகாதார பணிப்பாளர் நாயகம் அசீல குணவர்த்தன, பாராளுமன்ற உறுப்பினர்களான அங்கேன் ராமநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி, வைத்தியசாலையின் அதிகாரிகள், பணியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.